பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் வகையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய போர் சுமார் 1 மாதம் நீடித்தது. இந்த போரின் தொடர்ச்சியாக ஈரான் உலகின் முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடமான ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியது. இதன் காரணமாக உலகளாவிய கச்சா எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கச்சா எண்ணெய்க்கு பெரும் பற்றாக்குறை நேரிட்டது. இந்தியாவின் பெரும்பாலான கச்சா எண்ணெய் இறக்குமதி வளைகுடா நாடுகளை நம்பியிருந்த நிலையில் இந்த போர் காரணமாக கச்சா எண்ணெய் வருகை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலைமையை சமாளிக்க வெனிசுலா மற்றும் ரஷ்யா ஆகிய இடங்களிலிருந்து கூடுதல் விலைக்கு இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தன. அதே நேரம் 5 மாநில சட்டசபை தேர்தல் காரணமாக சந்தையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தவும் மத்திய அரசு விரும்பவில்லை. இந்த நிலையில் சந்தை விலையை விட குறைந்த விலையில் பெட்ரோல் மற்றும் டீசலை விற்பனை செய்வதால் நாள் ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் இதனை பொதுத்துறை எண்ணெய் விற்பனை நிறுவனங்களால் தொடர்ந்து தாங்கிக் கொள்ள இயலாது என்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 5 மாநில தேர்தல் முடிந்ததும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம் என்ற செய்திகள் வெளியான நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் கூறியுள்ளது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதன் காரணமாக விரைவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது.